உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க இந்த சீன் பாத்தீங்கல்ல, இந்த படத்துல வர ஆக்டர் மாதிரி தான் ரியல்மிங்க. ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணுன்னே தெரியாம அப்படியே சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா போன வருஷம் ரியல்மி 15 Pro Plus லான்ச் பண்ணல அவங்க. எங்க ரியல்மி 15 Pro தான் Pro Plus அப்படின்ட்டாங்க. சரி இந்த வருஷமும் அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வெறும் ரியல்மி 16 Pro தான் வரும்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா ரியல்மி 16 Pro Plus அண்ட் எங்க போச்சு ரியல்மி 16 Pro கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, GT சீரிஸ் கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா GT 7 Pro ப்ராப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா இருந்தது. ஆனா GT 8 Proல ரீகோ கூட கொலாபரேஷன் பண்ணி கேமரா ஃபோக்கஸ்டான போனை கொண்டு வந்திருக்காங்க. சோ விஷயம் என்னன்னா, ரியல்மி ஒரு கன்ஃபியூஸ்ட் பிராண்ட். அந்த கன்ஃபியூஸ்ட் பிராண்டோட ஒரு கன்ஃபியூஸ்ட் ப்ராடக்ட்டா இல்லையா இல்ல ஆக்சுவலி நல்ல ப்ராடக்ட்டானு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த ரியல்மி 16 Pro Plus ஓட அன்பாக்சிங் பண்ண போறோம். ரியல்மி 16 Pro பத்தியும் நான் சொல்ல போறேன், எண்ட்ல சொல்ல போறேன். பட் ஸ்டில் இந்த வீடியோ பாருங்க எண்ட் வரைக்கும். உங்களுக்கே கண்டிப்பா இந்த போன் வந்து எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிரும். ஆனா ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, போன் பிரைசஸ்லாம் ஏறிட்டே போகுது. சோ ரியல்மி 16 Pro ஓட பிரைசஸும் ஏறி இருக்கு. ரியல்மி 16 Pro and Pro Plus. சோ அஃபோர்டபிளா இருக்கும்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எனிவே அன்பாக்சிங் குள்ள போலாமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக் அண்ட் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, so 16 Pro Plus. So 16 Pro Plus நீங்க எடுத்துட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபரெண்ட் கலர்ல பாக்ஸ் பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் வரைக்கும் yellow இருந்ததா? எஸ். ஸோ இந்த வருஷம் கிரே கலர் பாக்ஸ் பேக்கேஜிங் வந்துட்டாங்க. இவங்க கலரையும் மாத்திட்டு இருக்காங்க. உள்ள கண்டிப்பா திறந்தோடனே மேக் இட் ரியல்னு இருக்கும், அது இருக்கு, அது மாத்தல. ஆஃப்கோர்ஸ் குவிக் ஸ்டார்ட் கைட் கண்டிப்பா கேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எஸ், அண்ட் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே குவாலிட்டி கேஸ். அண்ட் இங்க ஃபோன் இருக்கு, ஃபோன் பார்ப்போம். அதுக்கு அடியில் நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் சிம் இஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் A to type C கேபிள் கிடைச்சிரும். அண்ட் 80 வாட் சூப்பர் வூக் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே தந்துடுறாங்க. டைம் டு டேக் a look at the phone. வாவ், ஃபோன் உண்மையாக நான் சொல்லணும், என்னதான் ரியல்மி கன்ஃபியூஸ்ட் பிராண்டாக இருந்தாலும் ஃபோனோட டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இட் லுக்ஸ் really nice. ஸோ இந்த ரியல்மி 16 Pro Plus ஓட பேக் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் பேஸ்ட் பயோ பேஸ்ட் சிலிகான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல சாஃப்ட் டச் ஃபீல் இருக்கு, பட் அழுக்காகிற சான்சஸும் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் இந்த டிசைன் நீங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதை பண்ணது வந்து நவ் டு ஃபோக்கஸ் ஆவா, அவரோட சைன் எங்கேயாச்சும் இருக்காங்க இருக்கும் ஜென்ரலி, பட் இதுல கிடையாது. எனிவே நவ் டு ஃபோக்கஸ் ஆவா நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி லெஜெண்ட். அவர் வந்து ரியல்மியோட ஃபோன்ஸுக்கு டிசைன் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ரியல்மியோட GT சீரிஸ்ல ஒரு ஃபோன் இருந்தது. ஸோ இந்த சீரிஸ்லயும் அவங்க இந்த டிசைன் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் இட் லுக்ஸ் ரியலி நைஸ். அஃப்கோர்ஸ் இந்த கேமரா மாடல் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி OnePlus 13s ஓட கேமரா மாடல் அப்படி கொஞ்சம் திருப்பி வச்சுட்டா நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் ஓவரால் ஐ லைக் த டிசைன். சைட்ஸ்ல வந்து கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக் தான். கீழே வந்து USB Type-C 2.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. சிம் கார்ட் ட்ரே இருக்கு, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, மேலே இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் இருக்கு, மைக்ஸ் இருக்கு. ஸோ ஓவரால் டிசைன் நல்லா இருக்கு. ஆக்சுவலி கர்வ்ட், வெரி குட் ஃபீல் இன் த ஹேண்ட். அண்ட் ஒரு டென்ஸாவும் இருக்கு. ஸோ லைட் வெயிட்னு சொல்ல முடியாது, ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். ஐ திங்க் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 202 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். 200 கிராம் மேல இருக்கும், கண்டிப்பா இருக்கும். 202 பாப்போமா? நாட் பேட். 206.5 கிராம்ஸ் வெயிட் இருக்குங்க. நல்லா இருக்கு, கையில பிடிச்சி யூஸ் பண்ணும்போது இட் ஃபீல்ஸ் வெரி நைஸ். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IP69K ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். ஸோ IP69, IP69K ரெண்டுமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஆஃப்கோர்ஸ் IP68 ரேட்டிங்கும் சர்டிஃபைடா இருக்கும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கார்னிங்கோலா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஆன் த டிஸ்பிளே. அண்ட் டிஸ்பிளேக்கு மேல ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் பை டிஃபால்ட் அட்டாச்சா இருக்கு. கழட்டிடலாம். satisfied. Drop பண்ணி பார்த்தலாமா quickly? 1 2 3. சூப்பர். ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், இது வந்து ஐ திங்க் மெட்டல் கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஸ்மட்ஜ் பிடிக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மெட்டல் கோட்டிங், மெட்டல் கிடையாது, மெட்டல் கோட்டிங். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் குட், கிளீனான நீட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய 6.8 inch 144 Hz OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். ஆனா இந்த 144 Hz வந்து கண்டிப்பா சிஸ்டம் யூஐல உங்களுக்கு கிடைக்காது. சிஸ்டம் யூஐல 120 Hz தான் கிடைக்கும். சில கேம்ஸ்ல ஒரு தாரத்துக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரி கேம்ஸ்ல உங்களுக்கு 144 Hz தெரியற வாய்ப்பு இருக்கு. அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீக் பிரைட்னஸ் 6500 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. HDR வீடியோ பிளேபேக் உங்களுக்கு யூடியூப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரெண்டுத்துலயுமே கிடைச்சிடும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கிடைச்சிடும். சோ அதோட குவாலிட்டியும் நல்லா இருக்கு. கேட்டு பாருங்க நீங்களே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரெண்டுமே கேட்டு பாருங்க. 16 Pro 16 Pro Plus எது பிடிச்சிருக்குன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. By the way 16 Pro பத்தி எண்ட்ல சொல்றேன், அதுக்காக வெயிட் பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. We are trying to hit 1.5 million soon. 1.5 million கொண்டு வாங்க எங்களை, அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் தேவை. ஹாப்டிக் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓகே, அவ்வளோலாம் சொல்ற அளவுக்குலாம் இல்ல. அண்ட் ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா டிஸ்பிளேலையும் பெருசா ஐ திங்க் ஸ்லைட் அப்கிரேட்னு சொல்லலாம் ஓவர் த ரியல்மி
15 Pro. ஓகே, அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Snapdragon 7 Gen 4 கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேரியன்ட்ஸ் கிடைச்சிரும் இந்த Realme 16 Pro Plusல. 8 128GB இருக்கு, 8 256GB இருக்கு, 12 256GB இருக்கு, 12 512GB கொடுத்திருக்காங்க. அண்ட் எல்லாமே உங்களுக்கு LPDDR5X RAM டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இது கேமிங் ஃபோன் கண்டிப்பா சொல்ல முடியாது, பட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் தட் பேட். ஏன்னா Antutu வெர்ஷன் லெவல்ல எங்களுக்கு கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் ஸ்கோர் கிடைச்சது. So that's good. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா BGMI COD ல நீங்க 90 FPS ல விளையாடலாம். இன்ஃபேக்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா BGMI வந்து 120 FPS கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க அப்டேட் டு தி Realme 16 Pro Plus. நாங்க இன்னும் 2 டெஸ்ட் ரன் பண்ணோம். அண்ட் CPU ஸ்டெபிலிட்டி அண்ட் GPU ஸ்டெபிலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா 75% and 93% உங்களுக்கு கிடைச்சிரும் CPU and GPU, which is not bad. எவ்ரிடே யூசேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா 120 Hz ஸ்மூத்தா ஃபீல் ஆகுது. யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டட்டர் அந்த விஷயம்லாம் இதுல கிடையாது. ஆக்சுவலி நல்லா இருக்கு போனோட எக்ஸ்பீரியன்ஸ் டு ஜஸ்ட் யூஸ் இட் ரெகுலர்லி. ஆனா ரியல்மியும் சொல்லல இது வந்து கேமிங் போன். கேமிங் போன் வாங்க விரும்புறீங்கன்னா நீங்க GT சீரிஸை பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ விச் இஸ் ஓகே. அடுத்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க, பெரிய அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 7000 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி உங்களுக்கு கிடைக்கும் இதுல. ஸோ கண்டிப்பா நீங்க நல்ல பேட்டரி லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே 80 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸும் கொடுத்துறாங்க. நெட்வொர்க் கேபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் என்னன்னா இதுல NFC கிடையாது. NFC கொடுத்துருக்கணும் கண்டிப்பா. 40,000 போனு, ஐயோ பிரைஸ் சொல்லிட்டேனே. ஆமாங்க 40,000. அதை பத்தி சொல்றேன் நான். 40,000 டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு 36,000 கிடைக்கும். எனிவே 36,000 போனு, அதுல NFC கொடுத்துருக்கணும் கண்டிப்பா. அதை நீங்க சைட்ல வச்சிட்டீங்கன்னா Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு, Bluetooth 5.3 சப்போர்ட் இருக்கு, 5G எல்லாமே தேவையான பேண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். குவிக்லி நான் சாஃப்ட்வேர் பத்தி சொல்லிடுறேன். Realme UI 6 based on Android 16 உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் Realme UI 6 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த ஓப்போட கலர் OS, OnePlusோட Oxygen OS மாதிரியே உங்களுக்கு வந்து இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் கிடைச்சிரும். ஃப்ளக்ஸ் தீம்ஸ் ஆகட்டும், அந்த லாக் ஸ்கிரீன் வால்பேப்பர்லாம் வைக்கிறது அது இருக்கு. டைனமிக் ஐலண்ட் மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் அதையும் கொடுத்திருக்காங்க. ஆனா Realmeல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா Realmeயோட பிரீதிங் டாக் ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ டாக் வந்து ஒரு டிஃபரெண்ட் லுக் கொடுத்திருக்காங்க. ஆனா AI ஃபீச்சர்ஸ் சக்கமா இருக்குங்க. கோர்ஸ் AI எடிட் ஜீனி இருக்குங்க Realme 16 Pro Plusல. அதை வச்சு நீங்க வந்து கமாண்ட் கொடுத்து டைரக்டா எடிட்டிங் பண்ணிக்கலாம். அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். AI லைட் மீன்ற ஒரு ஃபீச்சர் ஒன்று புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதை வச்சு நீங்க போர்ட்ரேட்ஸ் எடுக்கும்போது அதுக்கு டிஃபரெண்டான லைட்டிங் கொடுத்துக்கலாம். அப்புறம் AI ஸ்டைல் மீன்ற ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்க சோஷியல் மீடியாக்கு அப்லோட் பண்ணும்போது ஒரு டிஃபரெண்டான டெம்ப்ளேட்ஸ் டைரக்டா நீங்க போன்ல இருந்து கிரியேட் பண்ணிட்டு அங்க இருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் AI டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் AI ஃப்ரேமிங் மாஸ்டர் இருக்கு, AI கேமிங் கோச் இருக்கு, சர்க்கிள் டு சர்ச் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Google Gemini சப்போர்ட் இருக்கு. சோ அதெல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, சில ப்ளோட்வேர் ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்ல கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து மோஸ்ட் ஆப்ஸ் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா ஒரு பிளாக் பிளாஸ்ட்லாம் எதுக்கு இன்ஸ்டால் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. பட் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ அதனால பிரச்சனை இல்லை. ஓவராலா எனக்கு வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த Realme 16 Pro Plusல. ஒரு அவுட் ஆஃப் 10 நீங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 8.5 ஈஸியா கொடுத்துடலாம். சோ மோஸ்ட்லி எல்லா ஃபீச்சர்ஸ் பத்தி நான் சொல்லிட்டேன். பட் 16 Pro Plusல இருக்க பெரிய அப்கிரேட் என்ன தெரியுமா? கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் Realme வந்து நம்பர் சீரிஸ்ல 200 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. 200 மெகாபிக்சல் Samsung HP5 சென்சர் பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் JN5 சென்சர் 3.5x சென்சர் அதையும் கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு. அண்ட் 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ ஓவரால் கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எக்ஸலென்ட். அண்ட் நாங்க எடுத்திருக்க போட்டோஸ்லாம் நீங்க பாருங்களேன் கொஞ்சம் ஸ்கிரீன்ல. ஆக்சுவலி இட் லுக்ஸ் ரியலி குட். ஸ்கின் டோன்ஸ் என்னதான் கொஞ்சம் பிரைட்னிங் இருந்தாலும் ஓவரால் பிக்சர்ஸ் என்ன சொல்றது, கலர்ஸ்லாம் ஓரளவு லூமா கலர்னு ஒன்று புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த TUV ரைன்லைன் கூட அவங்க வந்து சேர்ந்து ஒரு புது கலர் என்ஜின் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுல வந்து கலர் ஆக்யூரசி கிட்டத்தட்ட க்ளோஸ் டு லைஃப் கொண்டு வரலாம் ட்ரை பண்ணிருக்காங்க, which is also a good effort. HDR tuning தாறுமாறா பண்ணிருக்காங்க, especially for a sub 40k rupee phone. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் கூட பிரைமரி கேமரா வச்சு 4K 60 fps ரெக்கார்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் டெலிஃபோட்டோ அண்ட் செல்ஃபி கேமரா வச்சு கூட நீங்க 4K 60 fps ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அல்ட்ரா வைட் வச்சு நீங்க 1080p தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் ரெகுலர் வீடியோ மட்டும் இல்ல, நீங்க 4K 60 fps HDR வீடியோஸ் கூட இந்த 3 கேமராஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு செல்ஃபிஸ் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பாருங்களேன் சில செல்ஃபிஸ்லாம் நாங்க எடுத்திருக்கோம். அண்ட் போர்ட்ரேட்ஸ் இந்த வருஷம் எஸ்பெஷலி Realme நல்லா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. டிஃபரெண்ட் ஜூம் ரேஞ்சஸ், ஃபோக்கல் லென்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். நாங்க காட்டுறோம் ஸ்கிரீன்ல பாருங்க. இட் லுக்ஸ் வெரி குட். ஓவராலா கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் டியூனிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, which is nice. ஏன்னா எக்ஸ்ட்ரா காசு வாங்கினா அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அட்லீஸ்ட் ஒரு இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அதை பத்தி கண்டிப்பா பேசி தான் ஆகணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த போன்ல இருந்து எடுத்திருக்க போட்டோஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிடுறேன். அங்க போய் நீங்க செக் பண்ணுங்க. உங்களுக்கும் அப்படி தோணுதா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு? அது சொல்லுங்க காமெண்ட் செக்ஷன்ல. இது நம்ம Realme 16 Pro Plus பத்தி பேசியாச்சு. அடுத்து நம்ம Realme 16 Pro கிட்ட பார்த்தோம்னா சில சேஞ்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு Realme 16 Pro Plus, Realme 16 Pro வந்து ஒரு கேண்டி பார் ஸ்டைல் பிளாக்
ஸ்கொயரிஷ் ஃபோனு. ஏன்னா சைட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபிளாட் சைட்ஸ், பின்னாடி ஃபிளாட் பேக் அண்ட் ஃப்ரண்ட்லயும் ஃபிளாட் ஃப்ரண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமா, இதுல கர்வ் டிஸ்ப்ளே கிடையாது. அஃப்கோர்ஸ் டிஸ்ப்ளே சைஸ் கூட ஸ்லைட்லி சின்னதா இருக்கும் உங்களுக்கு. செகண்ட் மெயின் டிஃபரன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இதுல இருக்க பெர்ஃபார்மன்ஸ். ஆஃப்கோர்ஸ் இதுல வந்து 7300 மேக்ஸ் தான் கிடைக்கும். LPDDR4X RAM டைப் தான் இருக்கு. UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்கு, தட் இஸ் குட். அண்ட் ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் உங்களுக்கு கிடைக்காது, 12512 GB வேரியன்ட் உங்களுக்கு கிடைக்காது. பட் மிச்சதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஓவரால் Realme 16 Pro கூட நீங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் தட் கிரேட்னு சொல்லலாம். ஏன்னா இதோட பிரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 29000 ரூபாய் இருக்கு ஃபார் 7300 மேக்ஸ். தட்ஸ் a lot of money. பட் ஸ்டில் கேமரால குறை வைக்கல. ஏன்னா பிரைமரி கேமரால உங்களுக்கு 200 மெகாபிக்சல் HP5 சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குவாலிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்க வந்து கிராப் பண்ணாலும் அந்த போட்டோக்குள்ள உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் கிடைக்கும். ஆனா அல்ட்ரா வைட் வந்து 8 மெகாபிக்சல் தான். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த 50 MP அல்ட்ரா வைட் இதுல கிடையாது, 8 MP தான். அண்ட் 50 MP டெலிஃபோட்டோ உங்களுக்கு பெரிஸ்கோப் கிடைக்காது. அதே மாதிரி வீடியோ குவாலிட்டி கூட நீங்க பாத்தீங்கன்னா 4K 30 தான் கிடைக்கும் உங்களுக்கு. 4K 60 FPS ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதுதான் டிஃபரன்சஸ் பிட்வீன் தி டூ. ஆனா கலர் கூட நீங்க பாத்தீங்கன்னா சிமிலர் கலர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபீல் டெக்ஸ்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுலயும் நான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் ஒர்க் பண்ணிருக்காரு டிசைன் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபைனலி நீங்க பாத்தீங்கன்னா 16 Pro and 16 Pro Plus இது 28,000 basically 29,000 rupees after discounts. இது கிட்டத்தட்ட 36,000 rupees after discounts. Of course Realme 15 Pro series comparisonல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிருக்கு இந்த phones, but I would still say with discounts it's not bad. and அப்புறமா சேல்ஸ்ல வரும்போது குறைஞ்சதுனா பிரைஸ் worth considering ஆன phone, especially Realme 16 Pro Plus ங்க. ஏன்னா Realme 16 Pro Plus ஓட கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க இந்த வருஷம் கேமரா. This is one of the good Realme camera phones after a long time. என்ன பிரைஸ் தான் அதிகம், திருப்பி அதே தான் சொல்றேன். பட் ஆனா அதை பத்தி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா AI வந்ததுனால RAM பிரைசஸ் கூடி போயிடுச்சு, ஃபோன் பிரைசஸும் ஏற போகுது. ஆக்சுவலி எல்லா ஃபோனோட பிரைசஸும் ஏற போகுதுங்க, அதையும் நான் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் ஐ லைக் இட், குட் ஃபோன். அண்ட் இந்த டைரக்ஷனை கண்டினியூ பண்ணுங்க நீங்க Realme. சும்மா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காதீங்க ஸ்ட்ராட்டஜியை. இப்போ Realme அடுத்த வருஷம் Realme 17 Pro மட்டும் தான் கொண்டு வர போறோம். Pro Plus கிடையாது அப்படின்லாம் சொல்லாதீங்க. Pro Plusயும் கொண்டு வாங்க, Proவையும் கொண்டு வாங்க. கீப் இட் சிம்பிள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக்கு ட்ராக் அண்ட் டெக் தான்.